மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக எலியா அவருடைய பிறந்த பலியாகவும் எஸ்ஜே பால் மேரி 28வது திருமண பலியாக ஒப்புக் கொடுக்கிறது. சிறப்பு கருத்துக்களுக்காக தெரேசா மருத்துவ படிப்பிலே வெற்றி பெறுவதற்காகவும் சிறப்பு கருத்தாக ஜெபிக்கப்படுகிறது. அதோடு இந்த திருப்பலியிலே நாம் மரிய பிரகாசம், அந்தோனி சின்னப்பராஜ், சவரியம்மாள், அமலா, ஈஸ்வர் இவர்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் ஜெபிக்கின்றோம். திருப்பலியை நாம் தூய உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து இறையொருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்மில் தடையாக இருக்கின்ற தவறுகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக வருந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்ட பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படி நடப்போம். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. ஆண்டவருடைய உயிருள்ள இறை வார்த்தைகள் 15 முதல் 29 முடிய. அந்நாள்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதை நகருக்கு சென்றார்கள். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர், உம் மைந்தர்கள் சகோதரருடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும். பிற இனத்தார், யூதேய நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சி இருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் உம் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும்
அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தந்தருள்வராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பிறழ மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதாயி நகரத்துக்கு பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னரின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலோவின் மகன் சிம்ரிக்கு பிணக்காசு செய்தது போல் திருச்சட்டத்தின் பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின் பால் பேரார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழ சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயனு நின்று ஒளி வீசி மிளர்கின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்துயம்பும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது 3 உண்மைகளை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, இயேசு கோவிலை பார்த்து அழுதார். நற்செய்தியினுடைய பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது 3 இடங்களில் இயேசு அழுகின்றார். ஒன்று, நயீன் பட்டணத்து அந்த கைம்பெண்ணுடைய அந்த மகன் இறந்த உடலை தூக்கி வருகின்ற பொழுது அதை பார்த்து அழுகின்றார். இரண்டாவது, லாசர் இறந்த தருணத்திலே அங்கே செல்கின்ற பொழுது அவர் அதை கேள்விப்பட்டு அழுகின்றார். மூன்றாவதாக, கோவிலை பார்த்து அழுகின்றார். இயேசு அழுவதனுடைய அடையாளம் என்னவென்று விவிலிய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது அவருக்கு இருந்த அந்த ஒரு சிறப்பு கரிசனை, த ஸ்பெஷல் கன்சர்ன் என்று சொல்வார்கள். அந்த சிறப்பு கரிசனை அவரிடம் வெளிப்பட்டதால் இந்த அழுதல் அல்லது அழுவது வெளிப்படுகிறது. எனவே அந்த சிறப்பு கரிசனையினுடைய அடிப்படையில் தான் இயேசு மிகவும் அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார். நீ இந்த நாளிலாவது கடவுளுடைய வழிகளை அறிந்திருக்க இயலாதா என்று. இயேசுவில் பிரியமானவர்களை, இரண்டாவது நற்செய்தியினுடைய பாடம் இதுதான். வாய்ப்புகள் பல சமயங்களில் நமக்கு ஒரே ஒரு முறைதான் தட்டும். அதை நாம் சரியாக பிடித்து கொள்ளவில்லை என்றால் அந்த வாய்ப்பை நழுவ விட்டவர்களாக நாம் அதற்காக அழவேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார். கடவுள் வந்த அந்த தருணத்தை, இறை ஆட்சியை உருவாக்க கடவுள் தன்னையே முழுமையாக இந்த உலகிற்கு அனுப்பினாரே, தன்னை அறிந்து கொள்ளாத அந்த இஸ்ராயேல் மக்களை நினைத்து அவர் அந்த சிறப்பு கரிசனை கொண்டு அழுவதையும் அவர் இந்த நிகழ்விலே சிறப்பாக குறித்து காட்டுகிறார். தான் வந்த அந்த தருணத்தை, தான் போதித்த அந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களை அவர்கள் கண்டுகொள்ளாமல் போய்விட்டார்களே, யூதர்கள் அதை ஒரு முக்கியமான காரியமாக எடுத்துக்கொள்ளாமல் போய்விட்டார்களே, அந்த வாய்ப்பை நழுவ விட்டார்களே என்று சொல்லி அதற்காகவும் அவர் வேதனைப்படுவதாக இந்த நற்செய்தி பகுதி தெரிகிறது. மூன்றாவதாக, இயேசு அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார். தன்னுடைய அந்த இறப்பை குறித்து 3 முறை முன்னறிவிப்பார். இயேசு எப்படி 3 முறை அழுதாரோ அதே போல தன்னுடைய இறப்பை, த ப்ரீஃபிகரேஷன் ஆஃப் ஹிஸ் டெத் என்று சொல்வார்கள். தன்னுடைய அந்த சிலுவை இறப்பை குறித்து 3 முறை நற்செய்திகளிலே முன்னறிவிப்பார். அதே போல இந்த கோவில் அழிவதை குறித்தும் அல்லது கோவில் தரைமட்டமாகுவதை குறித்தும் 3 முறை சொல்லுகிறார். அதனுடைய பாடத்தையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். எப்படி இதற்கு ஒரு தொடக்கம் இருந்ததோ அதே போல அதற்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவுக்கு நம்ம எப்படி தயாரிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதாவது இயேசு நமக்கு சொல்லுகின்ற பாடம் இதோ, இந்த ஆலயமாகிய கோவில் எப்படி இடித்து அதை நான் 3 நாளில் உயிர்த்தெழுதல் வழியாக உங்களுக்கு மீண்டுமாக புதுப்பித்து காட்டுவேனோ, அதே போல உங்கள் உடலாகிய இந்த வாழ்வும் ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வருகின்ற சமயத்திலே கடவுள் முன்னிலையில் நிற்பதற்கு நீங்கள் எப்படி உங்களை தயாராக்கி இருக்கிறீர்கள், எப்படி தயார்படுத்தி இருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்களா? இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய உலகம் எல்லா காரியங்களிலும் அல்லது பல வகை காரியங்களில் தயார் நிலையில் தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற அந்த தருணத்திலே நம்முடைய ஆன்மாவை நாம் எப்படி தயார் நிலையில் வைத்திருக்கிறோம், எப்படி இயேசுவை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனவே இந்த 3 பாடங்களை நாம் இந்த நற்செய்தியின் வழியாக கற்றுக்கொள்வோம். இயேசுவினுடைய சிறப்பு கரிசனை நம்மீதும் உண்டு. ஏனென்றால் நாம் அனைவரும் விலையேற பெற்றவர்கள், அவருடைய கண்களுக்கு விலையேற பெற்றவர்கள். இரண்டாவதாக, அவர் தருகின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். நம்முடைய இறப்பின் நாளும் நேரமும் நமக்கு தெரியாது. மரணம் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. தருணம் இதுவென இறைவன் மட்டும்தான் அறிவார். அப்படி என்றால் நாம் அதற்கு தயாராகியிருப்போம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இறை ஆட்சிக்கு உரிய அந்த பாதையிலே நாம் எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக வாழ்வதற்கு நாம் தயாராகியிருப்போம். மூன்றாவதாக, இந்த வாழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்ற சமயத்தில் இயேசுவை நான் சந்திக்கின்ற பொழுது நான் அவரை சந்திப்பதற்கு தயாராகியிருக்கிறேனா? எப்படிப்பட்ட தயார் நிலையில் நான் என்னை ஒவ்வொரு நாளும் தயாரித்து கொண்டிருக்கிறேன்? இந்த பாடங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆன்மீகத்திற்கும் உதவட்டும். ஆமென். பலியன என்னை தருவே,
உம்பலியினில் என இணைத்தீ பகிர்தலில் நாளும் வளர பணிந்தேன் என்னை தருவே பலியென என்னை தருவே வாழ்வது நான் அல்ல எந்த இயேசுவை வாழ்கின்றே எந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றே வாழ்வது நான் அல்ல எந்த இயேசுவை வாழ்கின்றே எந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றே என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றே என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றே பலியென என்னை தருவே பலியினில் என இணைத்தே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய நல் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், யாரும் நினையாது உத்தரிகிறதல்ல தாத்துமாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அறிகின்ற நேரத்தையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்ற கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் எப்பொழுதும் இறை ஆட்சியினுடைய பாதையில் நடக்க விண்ணக அருளை வேண்டி கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு அவையினுடைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. இவர் தருகின்ற அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நேரமிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். பிற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள்.
Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. Others, kindly remain in your place and worship the Lord in silence. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் என்னை மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடிக்கின்ற இயேசு அரசாலுமே. ஆ ஆ ஆ ஆ கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாலுமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை துய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட ஆருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடு. மரண விளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை விடும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் மகிழ்விலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால்